கரெக்டாக இருக்கான்னு பார்க்க ப்ரோ. பதினஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு ப்ராப்பராக ஒரு வீடியோ எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அப்படியே ட்ரை பண்ண போகிறேன். எங்கே போக போகிறோன்னா வால்பாறை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். திடீர்னு கிளம்பி போகிறோம் வால்பாறை போகலான்னு, நானும் என் தம்பியும். இந்த வீடியோவை கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்கலாமான்னு ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இப்போ தான் கிளம்புறோம். மணி கரெக்டாக ஒரு 7:15 இருக்கும். சும்மா ஒன் டே ட்ரிப் மாதிரி வால்பாறை போயிட்டு வரலான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஒரு பழனிக்கிட்ட போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். அடிச்சு பிடிச்சி ஓடிடும். பழனியெல்லாம் தாண்டியாச்சு. பேசிட்டே வந்தோம், பழனி தாண்டி வந்தது தெரியல. பழனி தாண்டி ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம். கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்தது எதுவுமே பார்க்கவே இல்லை. ஆங்கிள் எதுவுமே கரெக்டாக இல்லை. இப்போ தான் பார்த்தேன். இவ்வளோ நேரம் எடுத்ததெல்லாம் எதுவுமே நான் சரியாகவே இதாகலை. மறுபடியும் இப்போ மாட்டி எடுத்துட்டுருக்கேன். வால்பாறை போகிறக்கே மணி 10 போல். போயிட்டு எப்படியும் சாயங்காலத்துக்குள்ளே வேறு திரும்பி வரணும். இந்த கேமராலாம் மேலே எடுத்துகிட்டு போகிறக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. போனால் தான் தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஆலியார் டேம் தான். ஆலியார் டேம் போய் நிப்பாட்டிட்டு அங்கே போய் வீடியோ கன்டினியூ பண்ணலாம். இந்த சைடு போகிற வழியில் ரூட்டு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் காலை விட்டு பழனி பொள்ளாச்சி. மடத்துக்குள்ளே போகணுமா இல்லை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணுமான்னு தெரியலையே. மடத்துக்குளம் இதுக்கு போகிறதுனா மடத்துக்குளம் போய் தானே போகணும், உடுமலைப்பேட்டை. ஆனால் இது உடுமலைப்பேட்டைக்கும் பொள்ளாச்சிக்கு நடுவில் தான் கட் ஆகும். எங்கே போயிட்டுருக்குன்னா அந்த பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து கட் ஆகி மடத்துக்குளம் போயிட்டுருக்கோம். மடத்துக்குளம் போய் உடுமலைப்பேட்டை போய் ப்ரோ அது இந்த ரோடு இன்னும் போடல ப்ரோ. பைபாஸு இடையில பேட்ச் பேட்சாக இருக்கும். உடுமலைப்பேட்டை நெருங்கி விட்டோம். என்ன ப்ரோ இதான பஸ் ஸ்டாண்டு? இல்லை இங்கே பிரிஞ்சிருச்சா? நேரம் அந்த ரோடு அங்கிட்டு போகுது பேர். 10 மீட்டர் இடைவேளை விட்டு வரவும். கரெக்டா போக முடியாதா? போக முடியாது தல, இருங்க பொறுமையா போங்க. பின்னாடி வரிசையா கார் வருது. என் வண்டினா எல்லாரும் போயிருப்பேன் ப்ரோ. 2 கீரை குறைச்சனா டப்புன்னு போயிடும். போய் இப்படி நெளிஞ்சா போதும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வால்பாறைக்கு இந்த பஸ்ஸே நம்மளை கூட்டு போயிடும்.
கேமரா கீழே வாங்கி வைக்க போகிறாங்க நினைக்கிறேன். செக் போஸ்ட் போயிட்டு வந்து வாங்கிக்கலாம். ப்ரோ ஆனால் இங்கே லீகல் தான் ப்ரோ. தமிழ்நாட்டில் லீகல் தான் ப்ரோ. எங்கேயும் விட மாட்டேங்கிற ஒன்று. நான் ஏதோ வீடியோ வால்பாறையா தெரியல சரியா. போகிற வழியே நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்திருக்கணும். சீக்கிரமே கிளம்பி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு 6-7 மணிக்கெலாம் மேலே போகிற மாதிரி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 7 மணி 9 மேலே ஆயிடுச்சு. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, பேசுகிறது சரியாக கேட்குதா கேட்கலையா, ஒழுக்கமா வீடியோ எடுக்கிறோமா எடுத்து போடுறோமா, எதுவுமே கமெண்டில் சொல்ல மாட்டீங்க. சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா இருக்குல்ல இப்படி பாக்குறதுக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. எங்க அவர்களே மங்கி ஃபால்ஸ் இங்கே தான் ப்ரோ. ஆனா நடந்து ரொம்ப தூரம் போகணுமா உள்ள? அப்படியா? திடீர்னு அலோவ் பண்ணுவாங்களா, திடீர்னு உள்ள விட மாட்டாங்களாமா? அவன் போற வழியிலே வெளியே அந்த இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆளேடம் வண்டி உள்ள போயிருமா போன? வண்டி ரோட்லயே தான்டா இருக்கும். அப்படியா? சூப்பரா இருக்கே ப்ரோ. முன்னாடி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. புலிகள் காப்பகமா? ஆனா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட். ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது. சாலியார் டேமுக்கு தான் வந்துட்டோம். போக போக அப்படியே லொக்கேஷன் மொத்தம் மாறிட்டு இருக்கு. நிப்பாட்டலாமா? நிப்பாட்டலாமா போயிடலாமா? இல்லை போக இடத்துக்கு ஆலியார் டேம் பெருசு ப்ரோ. அப்படியா? நான் போய் குளிச்சுட்டுலாம் வந்தோமே. டேம் அதுவே ஆறு அடிக்குது ப்ரோ. சிறுசாக ப்ரோ. அது ரொம்ப பெருசு. அதுல ஏறி இருக்கேன் ப்ரோ. நான் ஏண்டா 2 பேட்டரி இங்கே படுத்துருச்சுன்னா வீடியோ எடுக்காம போறதால அப்புறம் இங்கே குதிச்சு நீச்சல் அடிங்க ப்ரோ. எப்படி இருக்கு மேலே ஏறி வந்து சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம் வந்து இதுக்கே மூச்சு வாங்குது. இப்பதான் இறந்தோம்.
ப்ரோ மேலே அங்கே போகணும், அதுக்குள்ளே போகக்கூடாது. என்ன ப்ரோ எதுக்கு ப்ரோ ஜூம் பண்ணுறீங்க? மூச்சு வாங்கினால அதுக்கு வரங்க ப்ரோ, சுற்றுறாங்க ப்ரோ, போங்க ப்ரோ. அங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா ஃபேமிலியோடு வர மாதிரி தான் இருக்குது. மேலே போய் பார்க்குற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. மணி இப்போ 9:30 ஆயிடுச்சு. கரெக்டாக நீ இப்போ மேலே பால்பாறை போயிட்டுருக்கோம். இன்னும் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணல. சைடில் சூப்பராக இருக்கு. மேலே எப்படியும் ஒரு 44 கிலோமீட்டர் மொத்தம். எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் மேலே போகிறக்கு. 11 மணிக்குள்ளே அங்கே போயிடுவோம். எவ்வளோ ப்ரோ கேமராக்கு? 100 ரூபா. நமக்கு 30 ரூபா. அவங்க 30 ரூபா தானா? ஆளுக்கு 5 ரூபா. இல்லையா 30 ரூபா டேம் ப்ரோ. பார்த்தேன் அங்கேயே. டேம் இப்படியே பாட்டு போயிருக்கலாம் போலையடா. இங்கே கூட நல்லா இருக்கே ப்ரோ. நான் தெரியுது வேறு, அங்கே தான் இருந்தோம். மேலே போனாலும் தெரியும்னு நினைக்கிறேன் டேமு. இங்கே இருந்து அதாலும் தெரியுது. இது டோக்கன் போட்டு அங்கே இருந்து பார்த்ததுக்கு இங்கேருந்தே பாட்டு போயிடலாம். சரிப்போ அப்படியே அங்கே ஏதோ செவுறு மாதிரி இருக்குது நடுவில், தெரியுதா? எது ப்ரோ? இந்தா தண்ணிக்கு நடுவில் போயிரு. ஆமாம், வெள்ளையே போகுது. அதுவும் தடுப்பானதான் போல. $40 கிலோமீட்டர். கையில் வாங்க மாட்டாங்க ப்ரோ, ஸ்கேனர் மட்டும் தான் போடாங்க. பரவாயில்ல. கேமரா 50 ரூபா ப்ரோ. அவ்வளோதானா? பைக்குக்கு 20 ரூபா, நமக்கு 30 ரூபா. பரவாயில்ல. 60, பைக்கு 20, 80, 50 ரூபா. நம்ம டேமுக்கு போகாமல் இங்கேருந்து எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் போனதே வேஸ்ட்டு தான். அதான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஏற போகிறேன் மேலே. பரவாயில்ல, கேமரா எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் 2 பேர்த்துக்கு 30 ரூபா, வண்டிக்கு 20 ரூபா, கேமராக்கு 50 ரூபா, மொத்தம் 100 ரூபா. நீங்கள் எதுவும் உங்கள் கேமராலாம் மறைச்செல்லாம் கொண்டு வர தேவையில்ல. அவங்ககிட்ட சொல்லி டோக்கன் இது வாங்கிட்டு என்னால் கொண்டு வரலாம். இங்கெல்லாம் இப்போ கேமரா கோப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே. கேரளாவில் தான் பிரச்சனை இருக்குது. ஒரு டேமெல்லாம் சுற்றி போகாமல் டேமுக்கு போகாமல் இருக்கலாம். டேம் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு ப்ரோ. குழந்தை இந்த டேமை தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், மேலேயே ஏறலன்னா. பார்த்து வாடான் எலிஃபண்ட் சோனா ப்ரோ. அப்படியா? காய்ஸ் மேலே ஏறுறக்கே 1/2 மணி நேரம். இன்னும் ஒரு பெண்டு கூட ஏறல, பழைய சுற்றி தான் போயிட்டுருக்கு ரோடு. நான் இருக்க இந்த 30% வச்சு மேலே வரைக்கும் போயிடலான்னு நினச்சேன். தெரியாது போலையே. அந்த பேட்ரி 3 பேட்டரி கொண்டு வந்தேன், ஒன்றில் 30% தான் சார்ஜ் இருக்குது. இப்போ அதை வச்சே மேலே வரைக்கும் போயிடலாம்னு நினச்சேன். என்ன அப்போ தெரியல. ஆனால் ரோடெலாம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது, பெரிய ரோடாக தான் இருக்குது. நம்ம அங்கே பாச்சலூர் அந்த சைடு போன மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஈஸியாக யார் வேணால் வந்துட்டு போகலாம், இந்த மாதிரி தான் இருக்குது. இதான் ப்ரோ மங்கி ஃபால்ஸு. போட்டவா மங்கி ஃபால்ஸ்
குரங்கு அருவி. அங்கே போனால் லேட் ஆயிரும். வங்கி ஃபால்ஸ் போனோம்னா லேட் ஆயிரும். நம்ம கிளம்புவோம். ப்ரோ வேற லெவலில் ஓட்டிட்டு போறாரு. நம்மளும் போகலாம். நம்ம வந்து என்எஸ்னா போகலாம். இதில் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. டயர் சரியில்லை இந்த வண்டியில். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இவ்வளோ நேரம் தெரில, மலைக்கிட்ட வந்தோன்னே தான் சார் என்எஸ்ஸே எடுத்து வந்துடலாமோ அப்படின்ட்டு வரேன். பெருசாக ஒன்றும் கஷ்டமாக ஓட்டுற கஷ்டமாக இதாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை. நார்மலாக தான் இருக்குது. மலையில் போகிற மாதிரியே ஃபீலிங் ஆகலை. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ப்ரோ டேம் ஃபுல்லாக. ப்ரோ வேற முன்னாடி வந்து வேதனையை கிளப்பிட்டு இருக்காரு ப்ரோ. ப்ரோ வேற முன்னாடி வந்து வேதனையா இருக்கு ப்ரோ. போங்க ப்ரோ பஸ். கிளைமேட்டே இப்போதான் மாறுது லைட்டா. ப்ரோ வேற முன்னாடி போகவும் மாட்டுறாரு, பின்னாடி வர மாட்டுறாரு. நம்மளை கடுப்பேற்றுறனே போயிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ப்ரோ குரங்கு செத்துருக்குண்டா நேரம். எத்தனை பெண்டு இருக்குன்னு தெரியல. இங்க நிறையா பெண்டு, இப்போ 4 பெண்டு தாண்டி வந்திருக்கோம். இது 8வது பெண்டு. 40 பெண்டு போல மொத்தம். குரங்கு தான் இருக்கு எங்க பார்த்தாலும். வரையாடுகள் நடமாடும் பகுதியா? ரெண்டு பக்கம் எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கா? ப்ரோ வேடிக்கை பார்க்க தான் ப்ரோ தோணுது. சுற்றி சுற்றி அங்கிட்டு வேடிக்கை பார்க்க தான் தோணுது. ஆமாம் ப்ரோ, வைசரே மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. நல்லா தான் இருக்கு. ஃபார்வர்ட் பண்ண க்ளோஸ் பால் இதுங்க தொல்லைய தாங்க முடியல. யாரா நீங்க எல்லாம் எங்கடா இருந்து வர்றீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. இந்த சைடு பாரு.
எல்லா இடமும் ஊற்றி இருக்குது. நம்ம எங்கே போனாலும் தண்ணி வர மாட்டேங்குது. குளிக்கிறாங்க அதில். நான் எங்கே போனாலும் தண்ணி இருக்க மாட்டேங்குது. எப்படி இருந்துச்சு கூழாங்கல்? சொல்லுங்க ரிவ்யூ. கூழாங்கல்ல ஒன்றுமே இல்லை ப்ரோ. எவனா வால்பாறைக்கு வரதா இருந்தா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் வாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. கூழாங்கல் பொறுக்கிட்டு போக வேண்டியது. அங்கே போய் தண்ணியும் வரலாம், மாடு தான் குடிச்சிட்டு. ஐயோ ஐயோ, 2 எருமை மாடை பார்க்குறதுக்கடா அங்கேருந்தெல்லாம். அங்கே நல்லா இருக்கும் வேறு ஒருத்தர் சொல்லி நீ குட்டுல இருக்கும். மனசை தளர விடாதீங்க ப்ரோ, வாங்க போய் ஃபோட்டோ எடுப்போம். எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் வெயில் தான் அடிக்குது ப்ரோ. வால்பாறை வந்து புரோட்டா சாப்பிட்டா அது நல்லா இருந்துச்சு, அவ்வளோ வேற எதுவுமே வேலை வந்தா கூழாங்கல்ல பேர் கூழாங்கல்ல பார்த்து புரோட்டா சாப்பிட்டா கிலோமீட்டர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்தால் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது. நீ மேலே வரது இவ்வளோ தூரம் வரது, வால்பாறை வரைக்கும் வருது. கீழே ஒரு 5-10 மேலே கிளைமேட் நல்லா இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. அப்பப்போ வெயில் அடிக்குது.